அண்மைச் செய்தி. கிரிண்டர் செயலியை தடை செய்ய கோரி சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கிரிண்டர் செயலியை தடை செய்ய மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பா இந்த செயலி மூலமாக தொடர்ச்சியாக போதைப் பொருள் விற்பனை உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் அதிக அளவில் நடைபெறுவதனால அதை தடை செய்ய வேண்டும் என்று மாநகர காவல் ஆணையர் கடிதம் ஒன்றை தமிழக அரசுக்கு எழுதியிருக்கிறார். போதைப் பொருள் வழக்கில் கைதாகும் 10 நபர்கள்ல 5 நபர்கள் இதன் மூலமாக விற்பனை செய்து வருவதாக தெரிய வந்துள்ள நிலையில இந்த கடித பரிந்துரையை செய்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா இந்த கிரிண்டர் செயலி என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு டேட்டிங் செயலியாக முதலில் அறிமுக செய்யப்பட்டது. நட்புறவு, சந்திப்பு, டேட்டிங் போன்றதற்காக பயன்படுத்தப்பட்ட வந்த இந்த செயலியானது நாளடைவில் போதைப் பொருள் விற்பனைக்கும் அந்த வாங்குபவர்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருந்து பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதனால இந்த செயலியை தடை செய்ய வேண்டும் என்று இந்த நடவடிக்கையை பரிந்துரைத்திருப்பதாக காவல் ஆணையர் தரப்பு அலுவலகம் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே மதுரை நீதிமன்றத்தினால இந்த செயலி மூலமாக சட்டவிரோத செயல்கள் நடைபெற்று வருவது குறித்தும் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு அறிக்கை வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் மத்திய தகவல்நுட்ப அமைச்சகம் மொபைல் செயலியை தடை செய்வது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை நீதிமன்றத்தின் சார்பாக ஒரு உத்தரவு ஒன்று 2024 ஆண்டு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது காவல் ஆணையர் அவர்கள் இந்த செயலியை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.